ஹாய் மெல்லின். ஹாய் சூசன். ஹாய் சலினகா. எங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? விபிஎஸ்க்கு. ஓ, விபிஎஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது டே? 5th டே. 5th டேவா? 5 நாள் முடிஞ்சிருச்சா? சரி, உங்க விபிஎஸ் ஓட டைட்டில் என்ன? ட்ரூ சோல்ஜர். ட்ரூ சோல்ஜர்ஸா? சூப்பர் இல்ல? அப்ப ஃபர்ஸ்ட் டே டாபிக் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை. நம்பிக்கையா சூசன்? ஓகே, அப்ப செகண்ட் டே டாபிக்? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பா? அப்ப தேர்ட் டே? பொறுப்பு. பொறுப்பா? வெரி குட். அப்ப ஃபோர்த் டே? ரெடி. ரெடியா? எங்க நீங்க ரெடி? அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ரெடி எப்படி சொல்லணும்? ரெடி. எப்படி சொல்லணும்? ரெடி. சத்தமா அங்க இருக்க யாருக்கும் கேட்கவே இல்லையாமே. ரெடி. வெரி குட். அப்ப 5th டே டைட்டில் என்ன? இப்பதான் நாங்க அதுக்கு தெரிஞ்சுக்க போறோம். 5th டே டாபிக் தெரிஞ்சுக்க தான் போறீங்களா? அப்ப நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அங்க பாருங்க, எல்லா குட்டீஸ்க்கும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன குட்டீஸ், 5th டே டாபிக் தெரிஞ்சுக்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் அழகா ரெடி ஆகி உட்காருங்க பார்க்கலாம். நம்ம இப்ப 5th டேக்குள்ள போக போறோம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஆமா சரி, 4th டே வரைக்கும் செம்ம ஃபன்னா போச்சுல. ஆமாக்கா, எப்படி இந்த 4th டே 4 டேஸ் ஆச்சுனே தெரியலக்கா. தெரியவே இல்லை, அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்க 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஆமாக்கா, நம்ம என்ஜாய் பண்ணோம்ல. எனக்கு தெரிஞ்சதும் அங்க உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்கக்கா. கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த 5th டேவும் நாளைக்கு 6th டேவும் செம்ம ஃபன் பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா ஃபன் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுக்கா? ஒரு ப்ரேயர் பண்ணி ஆசீர்வாதமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம விபிஎஸ். ஆமா குட்டீஸ், ப்ரேயர் பண்றதுக்காக நம்ம எஸ்தரக்காவை கூப்பிடலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றி தகப்பனே. உங்கள் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசப்பா. அப்பா, இது வரைக்கும் தகப்பனே நான் 4 நாளும் தகப்பனே எங்களோட கூட இருந்து வழி நடத்துனீங்க ராஜா. அதுக்காக நன்றி இயேசப்பா. இன்னைக்கு 5வது நாளாக தகப்பனே நாங்கள் இந்த விபிஎஸ்ல அப்பா உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசப்பா. நாங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் தகப்பனே உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசப்பா. உங்களோட கிருபை எங்களுக்கு வேணும் இயேசப்பா. தகப்பனே உங்கள் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசப்பா. ஸ்டோரி செக்ஷன் எல்லா செக்ஷனும் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசப்பா. அப்பா, பிள்ளைகள் தகப்பனே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோட கூட வழி நடத்துங்க இயேசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், ஸோ ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டே என்ன சாங் போடணும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஷாக்கு ஷாக்கு ஷாக்கு. உங்களுக்கு ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம்.
செகண்ட் சாங் பார்க்கலாமா? செகண்ட் சாங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ரெடி. Come on, get ready. ஓகே, இப்போ தேர்ட் சாங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கூக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. உங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆலாமா? ரெடி ஸ்டார்ட்.
தேர்ட் சாங் என்ஜாய் பண்ணீங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ ஃபோர்த் சாங் பார்க்கலாமா? ஃபோர்த் சாங் என்ன தெரியுமா உங்களுக்கு? தில்லு தில்லு தில்லு. ஓகே, ஆடலாமா? என்ஜாய் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஸ்டார்ட். என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ இன்னையோட 5th டேயோட சாங் பார்க்கலாமா? உங்களுக்கு யாரெல்லாம் ஹீரோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உனக்கு யார் ஹீரோ? ஜீசஸ். உனக்கு? ஓகே, நமக்கு எல்லாருக்குமே யாரு? ஜீசஸ் தான் ஹீரோ. ஓகேங்களா? இன்னைக்கோட சாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி சாங் தான். ஓகேங்களா? ஒரு ரெடி கேட்கலாமா? ஓகே, ஒரு ரெடி அண்ணன் சாங் பாடி கேட்குறேன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஹீரோவா இல்ல ஹீரோவா, இயேசுவின் நிறைவா, தட்டு
இருந்துச்சு? புது சாங் நல்லா இருந்துச்சா? ஓகே, இந்த சாங்கோட அண்ணன் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஹீரோவா இல்லை ஜீரோவா? ஓகே, அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோ தான். ஏசப்பா தான் எனக்கு ஹீரோ. உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் ஹீரோ. உங்களுக்கும் லைஃப்ல நிறைய பேர் ஹீரோவாக இருக்கலாம். சில பேருக்கு தோனி ஹீரோவாக இருக்கலாம், சில பேருக்கு சச்சின் ஹீரோவாக இருக்கலாம். அதே போல தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹீரோ வந்திருப்பாங்க, ரைட்டா? இப்பயும் அண்ணன் ஒரு பைபிளில் 3 பேரை பற்றி சொல்ல போகிறேன். யோசேப்பு, யோபு, யோனா. இவங்க 3 பேரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கும் லைஃப்பில் ஒரு ஹீரோ இருந்தார். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசப்பா, ரைட். இப்போ அந்த சாங்கோட பார்க்கலாமா? அண்ணன் சாங் பாடுவேன், அக்கா உங்களுக்காக டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேங்களா? நீங்களும் என் கூட டான்ஸ் ஆடுங்க. ரெடியா? கைகளை சாங் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோட சாங் செக்ஷன் முடியுது. நம்ம இதுக்கு மேலே கேமிங் செக்ஷன் போக போகிறோம். ஓகேங்களா? எத்தனை பேர் கேம்ஸில் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, அண்ணன் உங்களுக்கு புது கேம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பண்ண போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? ஓகே. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம கேம் ஆட போகிறோம். அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன கேமாக ஒரு ஃபன் கேமாக அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆட ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ அண்ணனை பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி அண்ணன் தான் இப்போ உங்களோட ஆப்போசிட் பிளேயர். ஓகேங்களா? இவங்க என் கூட விளையாட போகிறாங்க. இவங்க 2 பேர்லேருந்து யார் என்ன வின் பண்ணுறான்னு பார்க்கலாமா? அவங்க தான் இன்னைக்கு ஹீரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் மேலே கையை ஹப்பில் தூக்குனா அவங்க டவுனில் போகணும். அண்ணன் ரைட் பண்ணனா அவங்க லெஃப்ட் திரும்பணும். அதில் லெஃப்ட் கையை திரும்பினா அவங்க ரைட் போகணும். டவுன் பண்ணனா அவங்க அப் போகணும். இதுதான் கேம். ஓகேங்களா? இவங்க சப்போஸ் அண்ணன் மேலே தூக்கி இவங்களும் தலையை மேலே தூக்கிட்டாங்கன்னா அவங்க அவுட். ஓகேங்களா? ஆடலாமா? ரெடியா? ரெடி. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். இல்லை நீ கரெக்டாக பண்ணுறீங்க. இல்லை இல்லை அவங்க எப்படி நான் பரவாயில்ல. நான் ஒரு கை மேலே கொடுக்கூடாது. அதான் மேடம். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சி அவங்க வெயிட் பண்ணியிருக்கோம். அவங்க வெயிட் கைத்தலாமா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிட்ஸில் அண்ணன் உங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோம். அதை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம சூப்பரா பாட்டெல்லாம் பார்த்தோம்ல, கேம் எல்லாம் கூட விளையாடுறோம். இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் தெரியுமா? அண்ணா அக்கா எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஸ்கிட் நடிச்சு காட்ட போறாங்களாம். அந்த ஸ்கிட்ல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்க சொல்றீங்களா? அது இருக்கட்டும், ஸ்கிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாளோட தலைப்பு என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளோட தலைப்பு கேட்கலையே. ஓ, நான் இன்னும் தலைப்பே சொல்லலையா? ஆமா, இப்ப அக்கா உங்களுக்கு தலைப்பு சொல்லி தர போறேன். அந்த தலைப்பை நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லணும். எப்படி சொல்லணும்? சத்தமா சொல்லணும். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆக்ஷன். ஆமா, நேத்து தான் நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல. நம்ம ஸ்கிட், டான்ஸ் அதெல்லாம் பார்த்து நீங்க டப்பா இப்ப ரெடி ஆயிட்டீங்க. இன்னையோட டாபிக் என்னன்னா ஆக்ஷன். ஆக்ஷன்ல இறங்கணும். அந்த ஆக்ஷனுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நாம ஒரு அழகான ஸ்கிட் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாம ஸ்கிட் பார்க்க போறோம். குட் மார்னிங் ஹேமந்த். குட் மார்னிங் மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்பிட்டு நீங்க காலேஜ் தான் இம்ப்ரூவ் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, நம்ம காலேஜ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஓகேவா? நீங்க தான் வெல்கம் ஸ்பீச். யார் மேம் சீஃப் சீஃப் கெஸ்ட் வந்து அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வராங்க. நான் அந்த சீஃப் கெஸ்டோட நேம் வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. நியர்லி 5000 மெம்பர்ஸ் வராங்க. எவ்வளவு பேரு? 5000 மெம்பர்ஸ் முன்னாடி நீங்க வெல்கம் ஸ்பீச் கொடுக்க போறீங்க. ஓகேவா? பி போல்ட், பி கான்ஃபிடென்ட். நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டனால நான் ரிஸ்க் எடுத்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா பண்ணணும். ஓகே? ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை. சும்மா ஒரு பேசிக் கேட்டா கொடுத்துட்டாங்க. எப்படி பண்றது? ப்ரிப்பேர் பண்ணுவோம். பண்ணி தான் போகணும். May I come in, ma'am? Come in. என்ன நியூலி, இன்னைக்கு எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டியா? எல்லாத்தையும் நான் இப்போ படிச்சிட்டேன் மேம். இன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுதுனா நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசுறேன். சரி. எப்படியோ நல்லா படிச்சிட்டேன். எப்படியா நல்லா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. First question, what is mitochondria? Mitochondria. படிச்சிட்டேன். என்னது அப்படியே பண்ணிருக்க? பேப்பர் தான். என்னது கொடுத்த மாதிரி அப்படியே ஒயிட் பேப்பரா வச்சிருக்க? அதுக்கு அம்மா போடவா? என்ன இன்னைக்கு நம்ம ரெண்டு வாரத்துக்கு ரொம்ப சோகமா இருக்காங்களே? என்ன தெரியல, ஆனா எப்போ இப்படி இருக்க மாட்டாங்களே. ஏதாவது நடந்துருக்கும். விசாரிக்கலாம். ஹேமந்த், ஹேமந்த், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ரொம்ப டல்லா இருக்கு? என்னாச்சு காலேஜ்ல? நீ சொல்லு, சொன்னாலே தெரியும். சொல்லு, அப்பாட்ட சொல்லு. என்கிட்ட சொல்ல, அவனுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றேன். காலேஜ் ஒரு பொருள் கொடுத்தாங்க. சரி, பண்ண முடியல, சொதப்பிட்டேன். பசங்களாம் ரொம்ப நீ ப்ரிப்பேர் பண்ணியா? பண்ணக்கா மேக்கப் முடிச்சோடனே எல்லாம் வந்துருச்சு. அடுத்து நியூலின் என்ன? நியூலின் என்ன சொல்லுங்க? சொல்லு சொல்லு. நீங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அக்காட்ட சொல்லிட்டுன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. பர்சனல் டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட் வச்சாங்க. நான் எல்லாமே ரெடியா படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆனா நீ என்ன செஞ்சுட்ட? மறந்துட்டல. ரெண்டு பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கடைசி டைம்ல எல்லாமே என்ன செஞ்சிருச்சு?
மறந்துடுச்சு sister. ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நீங்க செஞ்சிருப்பீங்களா? என்னென்ன பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லுங்க. ரெடியா படிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு நானே பேசி பார்த்துக்கிட்டேன்க்கா. கண்ணாடி முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, அப்புறம் அப்புறம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன்க்கா. சரி, வேற எதுவுமே பண்ணலையா? சரி, ஒரு சில விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு வின் ஆகிறதுக்கு நீங்க பண்ற காரியம் சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கற்று தர போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையா ஹோப்ஃபுல்லா இருக்கணுமா? சரியா? நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஹோப்ஃபுல்லா இருக்கணும். இது என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெடிகேஷன். அடுத்து என்னது? டெடிகேஷனா நம்ம இருக்கணும். இந்த வேலை என்னால செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை. இதுக்கே நீ முழுசா உன்னை என்ன செய்யணும்? வெரி குட். அர்ப்பணிக்கும் போது அது ரெண்டாவது ஸ்டெப். சரியா? தேர்ட் ஸ்டெப் ஒன்று இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பொறுப்பு நம்ம கொடுத்துட்டா கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பொறுப்பு நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? அடுத்து ஃபோர்த் வந்து இது எல்லாம் மூணும் இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். செய்யறதுக்கு எப்படி இருக்கணும்? ரெடியா. மூணு மட்டும் இருந்து ரெடியா மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. சரியா? அடுத்து ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹோப் இருக்கணும், ரெண்டாவது டெடிகேட்டா இருக்கணும், அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போடு நடந்துக்கணும், அடுத்து ரெடியா. இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இது 4 இருந்துச்சுன்னா நீங்க செயல் இறங்கணும். புரியுதா? இந்த 5மே நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா வெற்றி சக்சஸ் நம்மளுக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். இனிமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்குள்ள இருக்கா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இது 5 மட்டும் இருக்கு, வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. நம்ம இந்த VPSல ஒரு வசனம் ஒரு நாள் படிச்சோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு ஒரு வசனம் படிச்சோம்ல. நம்ம என்னதான் ப்ரிப்பேரா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட தான் அந்த ஜெயம் நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப 5 ஸ்டெப் மட்டும் இருந்தா பத்தாது, உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சரி சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க. என்ன ப்ரே பண்ணுவீங்களா? இந்த 5 ஸ்டெப் ரெடி பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும்? ஜெயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஜெயம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இனிமேல் வந்து தப்பு பண்ணனா நான் மம்மி கிட்ட என்ன செஞ்சிருவேன்? சொல்லிடுவேன். சரியா? ஓகே குட்டீஸ், நீங்க கூட அப்படியே தான் 5 ஸ்டெப்பையும் நீங்க என்ன செய்யணும்? அண்ணாவும் அக்காவும் பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? இதுல ஒவ்வொரு இதுல இவங்க எக்ஸாம்ல ஃபெயில எழுத முடியல, கரெக்டான டைம்ல என்ன செஞ்சுட்டாங்க? இந்த அக்கா மறந்துட்டாங்க. இந்த அண்ணா என்ன பண்ணாங்க? கரெக்டான இந்த டைம்ல பேச முடியாம மறந்து போயிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சக்சஸ் இல்லாம ஃபீல் பண்ணாங்கல்ல. உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கா? டோன்ட் வரி, பயப்படவே வேணாம், கவலைப்படவே வேணாம். டாக்டர் 5 நாள் சொல்லி கொடுத்தோம்ல, 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வாரு? சக்சஸா மாத்துவாரு. எல்லாருமே உங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும், சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். ஓகே குட்டீஸ்க்கு பாய் சொல்லிடலாமா? பாய். என்ன குட்டீஸ், ஸ்கிப் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? அந்த அக்காவும் அந்த அண்ணனும் எப்படி எவ்வளோ ஃபெயிலியர்ல இருந்து அந்த இன்னொரு அக்கா அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த அட்வைஸை கேட்டு அவங்க திருந்திட்டாங்கல்ல. அதே மாதிரி நீங்களும் எப்பவுமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன்ல இருக்கணும். ஓகேவா? அந்த ஸ்கிட்ல இருக்க குட்டீஸ் மாதிரி நீங்களும் இந்த ஸ்கிட்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எங்க போறோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச செஷன் என்ன தெரியுமா? ஸ்டோரி. கரெக்ட். உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நம்ம கிதியோ நானா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிதியோ நானா கூப்பிடலாமா? கிதியோ நானா உங்களுக்காக சூப்பரான ஸ்டோரியோட காத்துட்டு இருக்காங்க. வாங்க கிதியோ நானா. ஓகே குட்டீஸ், நல்ல நாளாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கிதியோன் அண்ணா உங்களுக்காக நல்ல ஒரு ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். அதாவது நம்மளோட VPS ப்ரோக்ராமோட மெயின் தலைப்பு என்ன தெரியுமா? மெயின் தலைப்பு என்னது? மெயின் தலைப்பு வந்து ட்ரூ சோல்ஜர். ட்ரூ சோல்ஜரோட ஒரு கேரக்டர்ஸும் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டே வந்தோம். இப்போ கடைசியாக நம்ம லாஸ்ட் நாள் பார்க்க போகிற கேரக்டர் என்ன தெரியுமா? ஆக்ஷன்.
அதாவது ட்ரூ சோல்ஜருக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்ஷன். அவன் ட்ரீம்லயே இருந்தானா அவனோட ஆக்ஷன் இறங்கலைன்னா அவனால வேலையே செய்ய முடியாது, அவனுக்கு வெற்றியே வராது. ஓகேவா? அதை வச்சுதான் ஒரு சின்ன டாபிக்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போறேன். ஒரு ஊர்ல நான் கதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு என்னன்னா ரொம்ப நாளா ஒரு அதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், அதாவது ரொம்ப நாளா போயிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை. அப்ப என்ன பண்றா, அவங்க அம்மா வந்து அவனுக்கு அவங்க அம்மா வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. அதாவது அவங்க அம்மா வந்து பெரிய பசு பண்ணை வச்சிருந்தாங்க. ஓகேவா? அந்த பசுல பண்ணையில இருந்து நிறைய பசு கிட்ட இருந்து பால்லாம் கறந்து அவங்க அம்மா வந்து அவளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து நீ இந்த பாலை வித்து நீ எப்படின்னா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண, உனக்கு விருப்பமான அந்த வர காசுல உனக்கு விருப்பமான தொழிலை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, ஓகே அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த பாலை நல்லா அவங்க அம்மா வந்து பசு கிட்ட இருந்து பாலெல்லாம் கறந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டு கொடுத்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்றா, ரொம்ப ஜாலியாயிடுச்சு. ஜாலி ஆயிட்டு அந்த 2 பக்கெட் நிறைய பால் எடுத்துட்டு நல்லா ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கா. நடந்து போயிட்டே இருக்க நேரத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு யோசனை, அந்த பொண்ணு ஒரு ட்ரீம்ல போறான். ட்ரீம் என்ன தெரியுமா அவளுக்கு என்ன ஆசைனா பெரிய தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இல்ல. இப்ப சின்ன தொழில் தானே ஆரம்பிச்சிருக்கா, பெரிய தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைன்றதுனால இந்த பால் எடுத்து போய் நான் இப்போ மார்க்கெட்ல, அந்த பொண்ணு நினைக்கிறேன், அதாவது இந்த பால் எடுத்து போய் நான் மார்க்கெட்ல கொடுத்தோடனே எனக்கு நிறைய காசு வருமே, அதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு உடனே அதுக்கு ஒரு ஐடியா, அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன தெரியுமா, அந்த காசை வச்சு நான் நிறைய சிக்கன் வாங்குவேன். அதாவது சிக்கன்னா நிறைய கோழி வாங்குவேன். அந்த கோழி என்ன பண்ணும், நிறைய முட்டை போடும். அந்த முட்டையில இருந்து நிறைய கோழி வரும். அப்புறம் நான் எல்லாத்தையும் சேல் பண்ணி இன்னும் நிறைய நான் பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ட்ரீம்ல போயிட்டு அப்படியே ரொம்ப ஆழ்ந்த ட்ரீம்ல போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றா, கால் தடிக்கி அப்படியே கீழே விழுந்துடுறா. பால் எல்லாமே கொட்டி நாசமாயிடுது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, நம்ம வெறும் ட்ரீம்ல மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ட்ரீம் பண்ணனா அந்த ட்ரீமுக்குரிய நடவடிக்கையை கரெக்டா செயல்படுத்தணும். நம்ம ரோட்ல எடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம அந்த ரோட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பாத்தீங்களா, அப்போ உட்காந்து ட்ரீம் பண்ணியிருந்தா நம்மளோட வேலை எல்லாமே கெட்டு போயிடும். ஓகேவா? நம்ம எப்போ ட்ரீம் பண்ணாலும், அதாவது எப்போ நம்ம வேலை செய்தாலும் அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். ஒரு விஷயத்துல இறங்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம்ல நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த விஷயத்தை இறங்கும் போது அந்த வேலையில கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா வெற்றிகரமா இருக்கும். அதே மாதிரிதான் ட்ரூ சோல்ஜர்ஸும் இருப்பாங்க. அவங்க எதனா ஒரு வேலையில இறங்கினாங்கன்னா அது டிசிப்ளினாவும் ஒரு நல்ல ஒரு விதத்திலையும் அதை செயல்படுத்தி முடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ட்ரீம் நிறைய வச்சிருப்பீங்க. அந்த ட்ரீம் எல்லாம் நீங்க நல்ல வழியில, அதாவது நல்ல முறையில நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ட்ரீம் ஒரு நாள் வெற்றி பெறும். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஒரு வசனம் உங்களுக்காக நியூலினாக்கா ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அவங்க கூப்பிடலாமா? வாங்க நியூலினாக்கா. ஹாய் சூசன், ஹாய் மெல்லி. மெல்லி, இன்னைக்கு வீடியோஸோட எத்தனாவது டே? 5th day. 5th day. இன்னைக்கு டாபிக் என்ன? Action. Action. கரெக்ட். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னா ஆக்ஷன். அதே மாதிரி 5th டே. இடன் என்ன சொன்னாங்க ஸ்டோரியில, அந்த அக்கா வந்து ஃபுல்லா ட்ரீம்ஸ்ல இருந்தனால அவங்க தோல்வியில் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க என்னத்துக்கு ஆக்ஷன்ல இருந்தாங்கன்னா என்னத்துக்கு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அதே மாதிரி 2 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எதுக்கு யூஸா இருக்காங்க? இந்த கண்ட்ரியை காப்பாத்த. கரெக்ட். இந்த கண்ட்ரியை காப்பாத்துறதுக்கு தானே நம்ம வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க? ப்ரேயர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான், காலையில எழுந்திரிச்சோட நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்பதான் இந்த டே ஃபுல்லா எந்த டீச்சர் திட்டு வாங்க மாட்டீங்க, ஏமாத்திட்டு திட்டு வாங்க மாட்டீங்க. அதனால அதே மாதிரி இன்னைக்கு வந்து காட் வந்து இன்னைக்கு வசனம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு மெமரி வேர்ட் படிச்சிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் அக்கா படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னோட காலை வந்து என்ன பண்ணுவாராம்? தள்ளாட விட மாட்டாராம். ஆனா உன்னை காக்கிறவர் யாராம்? அவர் தூங்கவே மாட்டாராம். உன்னை வந்து எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன், அது இங்க அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121
ஓகேவா பசங்களா? அதே மாதிரி நீங்க டெய்லி ஆக்ஷன்ல தான் இருக்கணும். டெய்லி ட்ரீம்லயே இருக்க கூடாது. ஓகேவா? எப்பவுமே அப்பதான் நீங்க வந்து விக்டரியில இருப்பீங்க. பாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? இதே நான் சூப்பரா ஸ்டோரி சொன்னாரா? அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த வசனத்தை எல்லாரும் படிச்சு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்ல படிச்சுட்டோன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம இந்த நாளோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? இன்னைக்கு சூப்பரா ஆக்ஷனுக்காக நிறைய ஸ்கிப் பார்த்துட்டீங்க. சூப்பரா ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கீங்க. நம்ம இதே மாதிரி சூப்பரா வின் பண்ணணும். ஓகேவா? நீங்க நாளைக்கு இதே மாதிரி 10 மணிக்கு வந்து எங்க முன்னாடி ரெடியா உட்காருங்க. உங்களுக்காக இன்னும் புது சாங், புது ஸ்கிட், பப்பட் ஷோன்னு நிறைய காத்துட்டு இருக்கு. ஓகேவா குட்டீஸ்? நம்ம எல்லாம் இப்ப ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் முட்டி போடுங்க. முட்டி போட்டு கண்ண மூடி பயத்தோட உட்காரணும். நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணலாம். என்ன? எங்களை உண்மையும் பரமோக தகப்பனே, அப்பா இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறதுக்காகவே இந்த நாளில் எங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு ஏசப்பா. இந்த நாளில் நீங்கள் வழிநடத்திருக்கீங்க கர்த்தாவே. எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே, எல்லாரும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாய் குட்டீஸ். நாளைக்கு இதே மாதிரி 10 மணிக்கு சரியா ரெடியாகி வந்துடணும்.